கேஸ் ஸ்டேஷனில் 34 வருஷம், ஸ்வீப்பராக 17 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு அமெரிக்கன் 92 வயசில் $8 மில்லியன் சம்பாதிச்சது மட்டும் இல்லை, $6 மில்லியன் டொனேஷனாக பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த ட்ரூ அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் எண்டு வர பாருங்கள். கண்டிப்பாக பணத்தை பற்றி மட்டும் இல்லை, லைஃப்பை பற்றி கூட நிறையா விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு போவீங்க. ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு m5c சேனல், மிஷன் 5 கிரியேஷன்ஸ். திடீர்னு ஒரு நாள் கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க, 45 கோடி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பில்லா படத்தில் சொல்கிற மாதிரி பெரிய வீடு, காரு, வேலை பார்க்குறதுக்கு 4 பேர், அவங்களுக்கு கீழே 40 பேர். ஆனால் ரொனால்ட் ரீடு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க நிஜ வாழ்க்கையில். அந்த அளவுக்கு சிம்பிள் லிவிங் காய், இன்டெலிஜென்ட் பர்சன், இன்வெஸ்டிங் மென்டாலிட்டி உள்ள மைண்ட் செட் கொண்டவர் ரொனால்ட் ரீட். 1921 பிறந்த சாதாரண மிடில் கிளாஸ் அமெரிக்கன். ரொம்ப சின்ன வீட்டில் தான் வாழ்ந்தார். தினம் 6 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போவார். கிராஜுவேஷன் முடிய வரைக்கும் அவர் இப்படி தான் இருந்தார். 1940 அவர் குடும்பத்தில் ரொனால்ட் ரீட் தான் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல் டிப்ளமா டிகிரி கொண்டவர். 5 வருஷம் US மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு 34 வருஷம் கேஸ் ஸ்டேஷன் அட்டெண்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. 1979 58 வயசு ஆனதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 17 வருஷம் தர தொடப்பவராக வேலை பார்த்துருக்காரு. கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறப்பையும் சரி, ஸ்வீப்பராக இருக்கிறப்பையும் சரி, சைலண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருந்திருக்காரு. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டு சக்ஸஸ்ஃபுல் மில்லியனராக எப்போ ஆனார்? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் 50% பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்களா? எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இவ்வளோ கோடி சம்பாரிச்சாரு? இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் ஸ்டைல் பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். வுட் கட்டிங் பண்ணுறது, செகண்ட் ஹேண்ட் வண்டி டொயோட்டா ஓட்டுறது, ஸ்டாம்ப்ஸ் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இது மாதிரி ரொம்பவும் சராசரி பழக்கம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தவர் தான் ரொனால்ட் ரீட். ரொனால்ட் ரீட் ஒரு மில்லியனர்னு தெரிஞ்சக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்கிறவங்க அதை நம்ப கூட இல்லை, ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா கிழிஞ்ச கோட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பார் ரொனால்டு. அவர் கையில் பணத்தை யாருமே பார்த்தது கூட இல்லை. அவரோட பர்சனல் லாயர் கூட என்ன சொன்னாங்கன்னா, ரொனால்டு முதல் தடவை வர்றப்போ ஃபீஸ் கொடுக்க கூட இவர்கிட்ட பணம் இருக்குமா, நம்ம அட்வைஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சாங்க. அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் புவர் மேன் மாதிரி அவர் தெரிஞ்சார். $12,000 மதிப்புள்ள வீட்டில் தான் அவர் குடியிருந்திருக்காரு, 2 குழந்தைங்க கூட. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்க கூட அவர் தத்து எடுத்தது தான். ஆனால் சொந்த குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாரு நல்லாவே. அவங்க ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல் பில்ஸ் வர பே பண்ணிக்கிட்டு இருந்தார். தான் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் கூட ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தார். கிழிஞ்சி போன கோட்டில் சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது பண உதவி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கன்னு. கோவப்படாமல் பொலைட்லி, வேண்டாம், உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவார். ஒரு விஷயம் ரொனால்ட் ரீட் ரொம்ப விருப்பப்பட்டு செய்வார்னா, தினம் ஒரு தடவை மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கேஃபிடேரியாவில் போய் ஒரு காஃபி ஒரு மெஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார். கொஞ்சம் வருஷத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் கேஃபிடேரியா க்ளோஸ் ஆகிட்டு பக்கத்தில் புதுசாக ஃப்ரெண்ட்லி பேரில் இன்னொரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ரொனால்ட் காஃபி சாப்பிட போக ஆரம்பித்தார். அங்கே அவர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் டைரக்டரை பார்த்தாரு. அந்த டைரக்டர் ரொனால்டை பக்கத்தில் உள்ள லைப்ரரி விசிட் பண்ண சொன்னார். ரொனால்டு அந்த லைப்ரரி மெம்பராக ஜாயின் பண்ணி வாரம் ஒரு புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணார். அந்த லைப்ரரியில் வர நியூஸ் பேப்பரை த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ரொம்ப ஆர்வமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணார். அதில் வர ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், எக்கனாமிக் கண்டிஷன் எல்லாமே ரொனால்டு ரொம்ப ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தார். இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ரொனால்டு கெயின் பண்ணிக்கிட்டு வந்தனால எந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பெஸ்ட்டாக இருக்கும், கம்பெனி வேல்யூவேஷன்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஷீட் வர பக்கா கில்லாடியாக ஆகிட்டாரு தெரிஞ்சுக்கிறதுல. இந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் தான் அவரை சீக்ரெட் மில்லியனியராக ஆக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது கேஷ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கப்புறம் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் பணத்தை வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ், போனஸ் கொடுக்குற கம்பெனிஸில் தான். இது மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சிம்பிளாக தெரிஞ்சுக்க நம்மளோட இன்னொரு சேனல் m5c ஃபைனான்ஸ் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொனால்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் பல மடங்கு வளர ப்ராஃபிட்ஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஆனால் அவர் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் கொண்டதுனால ப்ராஃபிட்ஸை செலவு பண்ணாமல் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனிஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இது மாதிரி 50 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண கம்பவுண்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகிட்டு 92 வயசில் 95 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. நாலேஜ் கெயின் பண்ண டெலிகம்யூனிகேஷன், ஃபுட், மெட்டல்ஸ்னு வேறு செக்டர்ஸில் பணத்தை டைவர்சிஃபை பண்ணியிருக்காரு. அதனால 1-2 கம்பெனிஸில் லாஸ் ஆனாலும் கூட
பெருசாக கவலைப்பட மாட்டார். அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாதனால எக்ஸாக்ட்லி அவருக்கு சொத்து எவ்வளோ தான் இருக்குன்னு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போனப்போ தான் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். லாயர் மூலியமாக தெரிய வந்தது என்னன்னா, $4.8 million மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு, $1.2 million அவர் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிட்ட லைப்ரரிக்கு டொனேஷன் பண்ணியிருக்காரு. $2 million அவரோட 2 குழந்தைக்காக எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பண்ண வேலையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சிம்பிளாக ஜாப்பில் ஒர்க் பண்ணார், சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணார், தினம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு லைப்ரரியில் படித்தார், கற்றுக்கிட்டாரு. ப்ராஃபிட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணார். பணத்தை மல்டிப்ளை பண்ணதும் கடைசியில் ஃபேமிலிக்காக மட்டும் இல்லை, லைப்ரரி அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் பண்ணார். கோடீஸ்வரன் ஆகிறது இவ்வளோ ஈஸினா நம்ம ஏன் இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியல? அதுக்கு 3 காரணங்கள். ஃபர்ஸ்ட், நமக்காக வாழ்கிறத விட சொசைட்டிக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம அமைச்சுக்கிறோம். செகண்ட், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. மூணாவது, பொறுமை இல்லை. கம்பவுண்டிங் எஃபெக்ட் என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், ஆனால் கம்பவுண்ட் ஆக விடுறதில்ல. குயிக் மணி குயிக் ரீச் மைண்ட் செட்டில் தான் வாழ்கிறோம். வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் புக் சம்மரிஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பார்க்க m5c சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, இல்லைனா நியூ வீடியோ மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.